ஒரு ஒரு அம்மா ஒரு ஆள் கோல் எடுத்தா நான் வந்து 10 பிள்ளைகள் வந்து நான் இந்த போராட்டத்துக்கு பலி கொடுத்த நான் என்று தான் ஸ்பீச் தொடங்கினது. தொடங்கும் போது நான் சரியம்மா சொல்லுங்கோ என்று சொல்லி நான் வளமையாக கதைக்கிற மாதிரியே கதைச்சேன். கதைக்கின்ற போது அவட கதை என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து எதுவுமே கதைக்க இயலாது. நான் வந்து தான் 19 வயசில் இப்படி கதைன்னு கேளுங்கவா. இந்த டிக்டாக்கில் இருந்து குளர்ற அந்த தாய் கிழவியோ நினைக்கிறேன், அந்த பேருடைய சொல்கிறேன், இது எல்லா அம்மா மேரும் கோய்க்கக்கூடாது. தாய் கிழவியோ நினைக்கிறேன், தாய் அவாவோ இல்லாட்டி குரல் அதே மாதிரி இருக்கிறேன். நான் அந்த டிக்டாக்கில் போகிறேன். பட் நான் வந்து 10 பிள்ளைகளை 19 வயசில் யூரோப்பாவுக்கு வந்தவாவாம். 10 பிள்ளைகளை பெற்று போராட்டத்துக்கு கொடுத்தவாவாம். அப்போ எனக்கு விளங்கல அது என்னென்றால், ஒவ்வொரு பிள்ளையாக பெற்று யாழ்ப்பாணம் அனுப்பினீங்களா போராட்டத்துக்கு? எனக்கு விளங்கல என்ன லொஜிக், எனக்கு விளங்கல. என்னென்னால் அவட கதையை நான் சொல்கிறேன். அவளுக்கு வந்து இப்போ 60 வயசாம். 19 வயசில் தான் ஐரோப்பாவுக்கு வந்துட்டேன். வந்தா பிறகு புஷ்பா நாராயணன் வாங்க உங்களுக்கு உப்புல கொண்டு போட்டு வாங்க, அவாவா தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். ஓகே ப்ளாக் ரைட். 19 வயசில் யூரோப்பாவுக்கு வந்த பிறகு என்னென்னு 10 பிள்ளைகளை போராட்டத்துக்கு இங்கே அனுப்புறது எனக்கு விளங்கியலை. 21 வயசில் ஒரு பிள்ளை பிறந்திருக்கும், 23 வயசில் ஒன்று பிறந்திருக்கும், 25 வயசில் ஒன்று பிறந்தொன்றிருக்கும். இந்த 10 பிள்ளைகளை தொடர்ந்து பெற்று வேண்டா. எனக்கு அது விளங்கியில் நான் நினைக்கிறேன். நம்ம விடிய கால மேலேயே ஒரு ஃபுல் டோப்பில் தான் கதைச்சாவும் எனக்கு விளங்கிறேன். அதுக்காக லொஜிக் விளங்கிறேன். ஏன்னா நீர் எங்களை பற்றி கதைக்கலாது, நாங்கள் இங்கே ஒன்று பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிள்ளை பறையிலேன்னு ஒரு கோல். இன்னொன்று +44 இன்னொரு கோலோடு வந்தது. ஸோ அந்த கோலையும் ஆன்சர் பண்ணினால் அது UK நம்பர். அவரும் அதே மாதிரி தான். நாங்கள் போராட்டத்தில் இருந்து நாங்கள் இப்போ ஐரோப்பாவில் வந்து நிற்கிறோம் தம்பி, லண்டனில் இருக்கிறோம். நீங்கள் என்னென்று இப்படி ஐரோப்பாவில் இருக்கிற மக்கள் முழுக்களும் வந்து பிள்ளையான ஆக்கள்கிட்ட கேட்பீங்க. நான் சொன்னேன், நீங்கள் கதைச்ச வீடியோவை பார்த்துனீங்களான்னு சொல்லி. நான் அந்த டிக்டாக்கில் இருந்து கொண்டு அந்த வீடியோக்களை போட்டுக்கொண்டு இந்த டிக்டாக்கில் இந்த தமிழ் பாக்ஸ் டிக்டாக், வன்னி மைந்தன் டிக்டாக், இப்படி டிக்டாக்கில் இருந்து குளர்ற ஆக்களுக்கு தான் நான் சொன்னேன். அடி நீங்கள் சொன்னீங்கடாப்பா யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் வெட்டுவோம் கொத்துவோம். யாழ்ப்பாணம் இல்லை, ஐரோப்பாவுக்கு வா உன்னை வெட்டுவோம் கொத்துவோம்ன்ட்டு நான் இப்போ ஐரோப்பாவிலாண்டாப்பா நிற்கிறேன். நீங்கள் ஒருத்தருமே வரையிலேயே இந்த ஃப்ரான்ஸ் மீட்டிங் வந்து என்ன வெட்டையிலேயே. இப்போ ஏண்டாப்பா சும்மா இந்த டிக்டாக்கில் இருந்து குளர்றீங்கன்னு சொன்ன ஒரு வசனம். அந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கொண்டு ஒரு 10-15 பேர். இப்போ என்ன உண்மையாகவே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 கோல் ஆன்சர் பண்ணியிருப்பேன். தம்பி இந்த விஷயத்தை விடு, இதை பெருசாக்காத, நீ கதைச்சா தான் பெருசாகுது, கதைக்காதேன்னு சொல்லினா. இப்போ நானும் அதை கதைக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சுன்னா, ஆனால் ஒரு பொம்பளைகள் கூட வந்து இப்போ என்னென்றால் இப்படி கோல் பண்ணி தூசணத்தால் கதைக்கிறதுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். நான் போடுறது சரியில்லை. நான் மற்ற ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணினேன், ஆனால் அதை போடுறது சரியில்லை. பொம்பளைகள் கூட கோல் பண்ணி தூசணத்தால் பேசுகிற அளவுக்கு வந்துட்டு ஒரு விடயம், ஒரு வசனம். அந்த ஒரு வசனத்தை நீங்கள் உங்களுக்கு தடுத்து அந்த தொப்பி எடுத்து நீங்கள் கூட தலையில் போட்டுக்கொள்றீங்கன்னா சம்திங் ராங். அதை பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் அதை தீர்மானிச்சு கொடுங்க. அந்த வசனத்தை எடுத்து தங்கட தலையில் போட்டுக்கொள்கிற ஆக்களுக்கு மட்டும் போட்டோம். பார்த்தீர்கள் என்றால் இந்த தடவை வைத்தியருடைய வாயில விழுந்தது எங்களுடைய ஐரோப்பிய ஆன்டிமார், அம்மாமார். இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து சென்று அதுக்கு பிறகு பல இன்னல்களுக்கு மத்தியில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட எங்களுடைய புலம்பெயர் இரத்த உறவுகள் என்பதாக சொல்லலாம். அவர்களை இப்பொழுது இவர் வம்பக்கெடுத்திருக்கிறார். என்னதான் பிரச்சனை, என்னதான் அவர்களோடு வாய்ச்சண்டை தகராறு இருந்தாலும் ஒரு தாய் தான் இல்லையா? எனவே ஒரு தாயை அவதூறாக பேசுவது ஒரு படித்த மனிதருக்கு அழகுதானோ என்பதாக கேட்க தோன்றுகிறது. இது எந்த விதமான விமர்சனமும் குறித்தான ஒரு காணொளி கிடையாது. ஒரு நடுநிலையான எனக்குள் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன். கடந்த வருடம் ஜூலை மாதம் இலங்கையில் ஒரு இணையதளத்திற்காக நான் நேர்காணல் செய்த பொழுது இந்த வைத்தியரை அவ்வளவு தெளிவாக, அவ்வளவு ஆழமாக நிறைய விஷயங்களை அமைதியாக பேசியிருந்தார். கேட்பதற்கே ஆசையாக இருந்தது. ஒரு காலத்தில் சிறந்த ஒரு அரசியல்வாதியாக, நம்முடைய வடக்கு மண்ணுக்கு தேவையான ஒரு வைத்தியராக இவர் வலம் வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதாக அந்த அளவுக்கு பேசியிருந்தார். பேச்சை கேட்பதற்கு அந்த அளவுக்கு ஆசையாக இருந்தது. இப்பொழுது இவர் பேசக்கூடிய பேச்சுக்கள், சொற்கள் சாதாரணமாக ஒவ்வொரு தமிழனையும் அதிகமாக வதைக்கின்றது, வாட்டுகின்றது. அதாவது
முள்ளாய் குத்துவது போல் இருக்கின்றது அவருடைய ஒவ்வொரு சொற்களும். இப்படியெல்லாம் யாரையேனும் பேசத்தான் வேண்டுமா? எதிரியாக இருந்தாலும் மன்னித்து அருள்வதுதான் அழகு. மன்னித்து விட்டால் அதை விட மிகப்பெரிய ஒரு தண்டனை கிடையாது. எனவே தன்னுடைய ஃபோன், தன்னுடைய வாய், தன்னுடைய காசு என்பதாக இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏன், எதற்கு, எப்படி என்பதாக 1000 கேள்விகள் தொக்கி நிற்கின்றன விடை தெரியாமல். எனவேதான் இந்த காணொளி, இது 2வது காணொளி வைத்தியர் குறித்து நான் போடுவது. எனவே உண்மையாகவே ஏன் இவருக்குள் இப்படியான வஞ்சகம் நிறைந்த வார்த்தைகளை அள்ளி வீசுகின்றார் என்பதாக தெரியவில்லை. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நாவடக்கம் தேவை என்பதாக சொல்வார்கள். யாகாவாராயினும் நா காக்க. ஆனால் இவ்வளவு படித்த, தெரிந்த, நன்காக ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்த இந்த வைத்தியருடைய வார்த்தைகள் இந்த அளவுக்கு அம்பை போன்று குத்துவதற்கு என்ன காரணம்? அப்படி என்னதான் எங்களுடைய ஐரோப்பிய உறவுகள் இவருக்கு செய்துவிட்டார்கள்? அப்படி பார்த்தாலும் இவருக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கின்றார்கள். ஒரு தடவை ஒரு காணொலியில் பார்த்த ஞாபகம், நான் ஒரு காணொலி இட்டால் என்னுடைய வங்கி கணக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் விழும் என்பதாக சொல்லியிருந்தார். யாரோ முகம் தெரியாத அந்த உறவுகள் தான் இவருக்கு காசு போடுகிறார்கள். காரணம், இவர் அடுத்த ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதியாக எங்களுடைய வடக்கு மக்களுக்கு இருப்பார், சேவை செய்வார் என்பதாக. யாரை பார்த்தாலும் ஏசுகின்றார், எல்லோருக்கும் திட்டுகின்றார், கெட்ட வார்த்தைகளை பாவிக்கின்றார். என்ன இது? ஏன்? சட்டம் ஒன்று இருக்கின்றது. உண்மையாகவே நோ பார்க்கிங் அந்த புகையிரத நிலையத்துக்கு முன்பாக அவருடைய காரை நிறுத்தியது உண்மையாகவே தவறான விஷயம். காரணம், அதிகமான போக்குவரத்துகள், மக்கள், வாகனங்கள் வேகமாக செல்லக்கூடிய பகுதி. அந்த இடத்துல தான் நிப்பாட்டுவேன். இது என்ன நாடு, போடா முட்டாள் என்பதாக போலீசாரை பார்த்து அவர் வஞ்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ச்சியாக இவருடைய இப்படியான செயற்பாடுகள் இடம்பெற்ற வண்ணமே இருக்கின்றன. எனவே தயவு செய்து இவருக்கு யாராவது தெரிந்த நல்ல ஒரு நண்பரோ, வைத்தியரோ, மனநலம் சார்ந்த ஒரு துறை சார்ந்தவர்களோ இவருக்கு சிறந்த ஆலோசனை வழங்குவது சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட தாழ்மையான ஒரு கருத்து. காரணம், நல்ல ஆளுமை, நல்ல மொழிவளம், நல்ல பேச்சாற்றல், மும்மொழிகளின் பரிச்சயம், இது இளைஞர்கள் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு மாத்திரமே காணப்படுகின்றன. சிறிய வயது, என்னுடைய வயது. எனவே இந்த வயதுல இவர் சிறந்த ஒரு அரசியல்வாதியாக வந்திருக்கலாம். ஆனால் இவருடைய பேச்சுக்கள் கட்டுக்கடங்காத வார்த்தைகள். தன்னுடைய பேச்சை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள், தான் சொல்வதுதான் சரி, தன்னை மிஞ்சினவர்கள் யாரும் கிடையாது என்பதாக இவருடைய அந்த தோற்றப்பாடு வருத்தம் அளிக்கின்றது. அதாவது வடக்கு கிழக்கை சாராத எனக்கே வலிக்குமாக இருந்தால் அந்த மண்ணிலிருந்து புலம்பெயர் தேசத்துக்கு சென்று கஷ்டப்பட்டு இன்று வரை தன்னுடைய வாழ்க்கையை நிலையாக நிறுத்தி சொந்த காலிலே உழைத்து வாழ்பவர்களுக்கு, இவருக்கு இரவல் கொடுத்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவேதான் வைத்தியர் தயவு செய்து இந்த காணொலி அவர் பார்த்தாலும் சரி, இல்லை நான் பகிர்ந்தாலும் சரி, எனக்கு எதிராக காணொலி போடுவதை விட்டுவிட்டு அவர் மீது 1000 கைகள் காட்டிக் கொண்டிருக்கின்றன, நீங்கள் பேசுவது தவறு என்பதாக. எனவே ஒரு தாய் இப்படி பேச வேண்டுமா என்பது மனதில் உள்ள ஒரு ஆதங்கத்தை தான் நான் காணொலியில் பகிர்ந்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம். பார்க்கலாம் அவர் என்ன செய்வார் என்று அடுத்த காணொலியில்.